ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அல்டிமேட் கெவின் கிட்ட வந்து ஏலியனெக்ஸோட பவர் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து வேபிக்கோட பவர் இருக்கா, அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன்ஸோட பவர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிற டவுட் வந்து பல பேத்துக்கு இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து அஃபீஷியல்ஸே கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துக்கும் ஏன் இந்த டவுட் வருது அப்படின்னா, கெவினோட மியூட்டேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் அவனோட பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பென் கிட்ட அப்போதைக்கு என்னென்ன ஏலியன்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கெவினோட மியூட்டேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் பவர்ஸ் அப்படிங்கிறது மாறும். இப்போ கிளாசிக்கில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மியூட்டேஷன், அதுக்கப்புறம் 11 வயசு பென் அப்சர்வ் பண்ணும்போது அப்போ ஒரு மியூட்டேஷன், அதுக்கப்புறம் ஆம்னிவர்ஸில் ஒரு மியூட்டேஷன், அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன்ஸ் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு மியூட்டேஷனை வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கெவின் 11,000 வந்து கணக்கிலே எடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் வந்து நல்வாயில் இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் எந்த ஒரு மியூட்டேஷன் ஃபார்முக்கு மாறி இருப்பார். அப்படி இருக்கிறப்ப அல்டிமேட் ஏலியன்ஸில் காமிச்ச இந்த ஒரு மியூட்டேஷன் கிட்ட வந்து மற்ற மியூட்டேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஏலியன்ஸோட பவர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதனாலே தான் நமக்கு இந்த டவுட் வந்து வருது. அப்போ ஏலியனெக்ஸோட பவரும் இருக்குமா, அப்போ வந்து வேபிக்கோட பவர்ஸ் இருக்குதா, அதுக்கப்புறம் அல்டிமேட் ஏலியன்ஸோட பவர்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு. சரி, இதுக்கான ஆன்சர்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற மியூட்டேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த அல்டிமேட் கெவின் கிட்ட வந்து நிறைய ஏலியன்ஸோட பவர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி என்னென்ன ஏலியன்ஸோட பவர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸ்டார்டிங் வித் பல ஏலியன்ஸோட காம்பினேஷனாக இருக்கிற இவரோட பாடி அப்பியரன்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, அல்டிமேட் கெவினோட பாடி அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெட்ரேவோட முகமும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹியூமங்கஸோட பாடியும் வாலும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சைடு பார்க்கும்போது டைமனோட கையும் அதுக்கப்புறம் ஸ்பைடர் மங்கியோட கையும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்க்கும்போது பிரெயின் ஸ்டாமோட கால்களும் அதுக்கப்புறம் ஸ்வாம் ஃபயரோட கையும் இருக்குது. அதே ஸ்வாம் ஃபயரோட கையில் வந்து ராத்தோட நகமே இருக்குது. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஷோல்டரில் பார்க்கும்போது லார்ட் ஸ்டாரோட ஸ்பைக் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடு ஷோல்டரில் பார்க்கும்போது குரோமஸ்டோன கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு காலில் வந்து ஒரு கால் வந்து ஜெட்ரேவோட காலும் இன்னொரு கால் வந்து ராத்தோட காலும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிக்சலோட ரெக்கைகள் வந்து இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது ஏலியன்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போதைக்கு வந்து அல்டிமேட் கெவின் கிட்ட வந்து 10 ஏலியன்ஸோட பாடி பார்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போ அல்டிமேட் கெவின் கிட்ட வந்து இந்த 10 ஏலியன்ஸோட பவர்ஸ் தான் இருக்குதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இந்த ஏலியன்ஸ் இல்லாமல் மற்ற ஏலியன்ஸோட பவர்ஸுமே வந்து நம்ம கெவின் கிட்ட வந்து இருக்குது. கெவின் வந்து அவர் பாடி பார்ட்ஸில் இல்லாத ஏலியன்ஸோட பவர்ஸுமே வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எக்கோட பவர்ஸ், அதுக்கப்புறம் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி ஏலியன்ஸோட பவர்ஸ், அதுக்கப்புறம் கூப்பாவோட பவர் கூட அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ டோட்டலாக வந்து அல்டிமேட் கெவின் கிட்ட எவ்வளோ ஏலியன்ஸோட பவர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அல்டிமேட் கெவின் கிட்ட வந்து அல்டிமேட்டிக்ஸில் இருக்கிற எல்லா ஏலியன்ஸோட பவர்ஸுமே வந்து இருக்குது. எல்லாமேனா 1 மில்லியன் ஏலியன்ஸும் இல்லை. அப்போதைக்கு கெவினை அப்சர்வ் பண்ணுற டைமில் வந்து அல்டிமேட்டிக்ஸில் வந்து ஆக்டிவ் பிளேலிஸ்ட்டில் வந்து எத்தனை ஏலியன்ஸ் இருந்ததோ அத்தனை ஏலியன்ஸோட பவர்ஸுமே வந்து இப்போ அல்டிமேட் கெவின் கிட்ட வந்து இருக்குது. இதை சொன்னது யார் அப்படின்னா டாயின் மெக்டஃபே. அவர் தான் வந்து இந்த ஆன்சரை வந்து கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் கேட்கலாம், வேபிக்கோட பவர்ஸ் வந்து அல்டிமேட் கெவின் கிட்ட இருக்குதா அப்படின்னு. எஸ், வேபிக்கோட பவருமே வந்து அல்டிமேட் கெவின் கிட்ட இருக்குது. ஆனால் எப்படி வேபிக்கோட ஃபுல் பவர்ஸும் வந்து அவர்கிட்ட இருக்க போகிறது கிடையாது. வேபிக்கோட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பவர்ஸ் வந்து நம்ம கெவின் கிட்டேயுமே வந்து இருக்கும். வேபிக்குன்னு இல்லை, அப்போதைக்கு அல்டிமேட்ரிக்ஸில் இருந்த எல்லா ஏலியன்ஸோட பவர்ஸுமே வந்து நம்ம கெவின் கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் நம்ம கெவின் தான் வந்து ஒரு சில ஏலியன்ஸோட பவர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. மற்றபடி கெவின் கிட்ட அல்டிமேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா ஏலியன்ஸோட பவர்ஸுமே வந்து இருக்குது. சரி, அல்டிமேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லா ஏலியன்ஸோட பவர்ஸும் இருக்குது அப்படின்னா ஏலியனெக்ஸோட பவரும் கெவின் கிட்ட இருக்குதுல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதுதான் கிடையாது. ஏலியனெக்ஸோட பவர் வந்து நம்ம அல்டிமேட் கெவின் கிட்ட வந்து கிடையாது. ஏன் ஏலியனெக்ஸோட பவர் மட்டும் கெவின் கிட்ட கிடையாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதே ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிற எபிசோடில் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதாவது பென் வந்து ஏலியனெக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு. அதை தான் அவர் அன்லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் மறுபடியும் அது வந்து லாக் ஆகிருச்சு. அதாவது நம்ம கெவின் வந்து அல்டிமேட்ரிக்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுற டைமில் வந்து ஏலியனெக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து லாக்கில் தான் இருந்திருக்குது. அதனால் வந்து நம்ம கெவினாலே வந்து ஏலியனெக்ஸ் பவர் வந்து அப்சர்வ் பண்ண முடியல. அதே டைம் வந்து அவர்கிட்ட அந்த பவர்ஸும் வந்து கிடையாது. இதையும் சொன்னது யார் அப்படின்னா டாயின் மெக்டஃபே தான். சரி, ஏலியனெக்ஸை தவிர மற்ற எல்லா ஏலியன்ஸோட பவர்ஸும் இருக்குது அப்படின்னா அல்டிமேட் ஏலியன்ஸோட பவர்ஸ் இருக்குதா அப்படின்னு அந்த டவுட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வரும். எஸ், அல்டிமேட் ஏலியன்ஸோட பவர்ஸுமே வந்து நம்ம அல்டிமேட் கெவின் கிட்ட வந்து இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அப்சொல்யூட் பவர்லேயே வந்து கெவின் வந்து அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி மாதிரியே அவர் வாய் வழியாக வந்து வெப்பை ரிலீஸ் பண்ணுற மாதிரி நம்ம காமிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாகவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியோட பவர் வந்து நம்ம கெவின் கிட்ட இருக்குது. அப்போ அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியோட பவர் இருக்கிற பட்சத்தில் மற்ற அல்டிமேட் ஏலியன்ஸோட பவர்ஸுமே வந்து நம்ம கெவின் கிட்ட வந்து இருக்கும். என்ன அவர் வந்து அதை பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு காமிக்கலாம். மற்றபடி மற்ற அல்டிமேட் ஏலியன்ஸோட பவர்ஸுமே வந்து நமக்கு அல்டிமேட் கெவின் கிட்ட வந்து இருக்குது. இந்த வீடியோ மூலமா ரொம்ப நாளாக எல்லாத்துக்கும் இருந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து ஆம்னிவர்ஸில் நமக்கு காமிச்சா கெவினோட மியூட்டேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.